ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிலர் ரெகுலராக செக்கப் வருவீங்க. அதாவது 6 மந்த்ஸ் ஒன்ஸ், இயர்லி ஒன்ஸ் டென்டல் கிளீனிங், டென்டல் செக்கப் அப்படின்னு வருவீங்க. வரும்போது நிறையா பேர் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாகவும் ஒரு கொஷின் மார்க், அதாவது ஒரு முக்கியமான கொஷினோடையும் வரீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரெகுலராக க்ளீன் பண்ணுறேன் டாக்டர், அப்படி இருந்தாலும் எனக்கு ஏன் திரும்பி அழுக்கு படியுது, ஏன் திரும்பியும் பல்லு சொத்தை ஆகுதுன்னு. சரின்னு சொல்லிவிட்டு நம்மளும் க்ளீனிங் பண்ணிவிட்டு ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அவங்கள ஹெல்த்தி ஸ்மைலோட நம்ம ஹெல்த்தி டூத்தோடு அனுப்பும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 3 மந்த்ஸில் 6 மந்த்ஸில் என்னோடய எகிரில் பிளட் வருது, இல்லை அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக எனக்கு சொத்தை வருது, இல்லை அப்படின்னா பல்லு கூச்சம் ஆரம்பிக்குது, தேய்மானம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தங்களை பார்த்தோன்னே அவங்கள ஃபஸ்ட்டு அட்ராக்ட் பண்ணுறது அவங்களுடைய ஸ்மைல். அந்த ஹெல்த்தி ஸ்மைல் ஷோஸ் யூ ஆர் ஹெல்த்தி. அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் தான் நம்மளோட ஹேரு, அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய ஐஸு, தோற்றம், அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ ஸ்மைலுக்கு ஜஸ்ட் டூத் கால்சியம் அண்ட் விட்டமின் டி மட்டும் இல்லை, சம் கிரேஸ் மினரல்ஸும் இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா மெக்னீஷியம். இந்த மெக்னீஷியம் எதில் கிடைக்கும் அப்படின்னா, நிறைய வெஜிடேரியன் இதுலேயுமே கிடைக்கும். ஓகே, மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி ஆயிடுச்சு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூத் சென்சிட்டிவிட்டி, பல் கூச்சம் என்னென்னா, மேலே இருக்க எனாமல் தேஞ்சு போனனால. இந்த தேய்மானது எதனால் வருதுன்னா, ஒரு சிலருக்கு ஸ்டொமக் அசிடிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அது என்ன ஆகுதுன்னா நம்ம சலைவேஷனை குறைச்சி நம்ம பல்ல தேய்மானம் படுத்தி ட்ரைனஸ் அதிகப்படுத்தி கூச்சம் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் சொத்தை வரும், அது மட்டும் இல்லாமல் எகிறு வீக்கம் எல்லாமே வரும். அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, ரெகுலர் டென்டல் செக்கப் வரும்போது நாங்கள் ஒரு சில மல்டிவிட்டமின்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். அது குறிப்பிட்ட நாளுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, இக்னோர் பண்ணாதீங்க. இக்னோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் சாப்பிட முடியாது, இக்னோர் பண்ணலைன்னா யூ வில் பி ஹெல்த்தி. உங்கள் ஓரல்